Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை உள்ள கொட்டியிருக்கிறது திரையில தெரியுது. ஸோ இப்படி ஒரு படத்தை நான் வெங்கட் பிரபுட்டேருந்து முதல்ல எதிர்பார்க்கல. இப்போ 1000 கோடியை நோக்கி இந்த படம் போகுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதுக்கு வாய்ப்பை இவங்களே கொடுக்க மாட்டாங்க. யார் இங்கே இருக்கிற நடிகர்களே கொடுக்க மாட்டாங்க. இவங்க இறங்கி அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்ல, அது பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இவங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ தடுத்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராமோட இந்த சோஷியல் மீடியாவோட மீம் பேஜஸ் சொல்லி வச்சாமல் யூனிஃபார்ம்டாக வந்து அது நல்லா இல்லை. இந்த ஹேட்டர்ஸ் எங்கேருந்து உருவாகுறாங்கன்னா அரசியல்லேருந்து வராங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனே விஜய் தான். நாளைக்கு அவர் வந்தாருன்னா இந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் மொத்த பேரும் விஜய் பக்கம் போயிடுவாங்க. அதுக்கு வந்து எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் நீ இறங்கி அடி கழுவி ஊற்று அப்படின்னு வந்தாங்க. இது வந்து சினிமா ரசிகர்களே கிடையாது இந்த ஹேட்டர்ஸ். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு குறியீடாக சொல்கிறாரு. இதை விட முக்கியமான வேலையாக இருக்கும், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு எஸ்கே சொல்கிறாரு. ஒருத்தர் முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. காலை பிடிப்பாங்க, எட்டி உதப்பாங்க, எதை செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியுமோ அதை செஞ்சுருவாங்க. அப்படி சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு மண்டையை கழுவிட்டாரோ. விஜயகாந்தாவே வந்திருக்கலாம். அவர் வர்றாரு, அவர் வந்து விஜய்க்காக ஒரு ஃபைட் பண்ணுறாருன்னு இருந்தால் அதோடைய லெவலே வேற. இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு விஜயகாந்தை காமிக்காமலே இருந்திருக்கலாம். வினோத் இதே மாதிரி நமக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுப்பாரா இல்லை அவரோட ஸ்டைல் எடுப்பாரான்ற ஒரு கேள்வி. தாவகே மெம்பர் மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டார். அவர் விஜயினுடைய சொம்பா மாதிரி ஜாலரா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோட் திருவிழாவாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ஒரு பக்கம் பிளாங்காக இருக்கேன் சார். ஏன்னா எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, படம் பார்த்தேன், பிடிச்சிச்சு, எல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் பேரலாக வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் எனக்கே டவுட் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஏதோ பார்க்க தெரியாமல் பார்க்குறோமா இல்லை என் மேலே டவுட் வர வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா சார் கோட்? கட்டாயமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் நிம்மதியாக இருக்குது. தேங்க்யூ சார். இன்னொன்று, ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை இதை விட எப்படி சிறப்பாக கொடுக்க முடியும்? அது சொல்லுங்க சார். ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை உள்ளே கொட்டியிருக்கிறது திரையில தெரியுது. ஸோ இப்படி ஒரு படத்தை நான் வெங்கட் பிரபுட்டேருந்து முதல்ல எதிர்பார்க்கல. எனக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவ்வளவு டெக்னாலஜி சவுண்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் எப்போவுமே வந்து ஒப்பீனியன் பல பேருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். முழுசாக ஒருவரை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, அது எவ்வளோ பெரிய திரைக்கலைஞராக இருந்தாலும் சரி. அந்த ஆபத்து வெங்கட் பிரபுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் 3 மணி நேரங்கிறது ஒரு சின்ன அயற்சியை கொடுக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. அதை தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த லெங்க்த்தை குறைங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே லைட்டாக ஒரு தட்டும். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் அந்த ஆபத்துகள்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படமாக கொடுத்துருந்தா இன்னும் வந்து அது குதிரை வேக பாய்ச்சலாக இருந்திருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் அதை கருதுனாரு. ஆல்மோஸ்ட் விஜய் சாரோட ஒரு படம் தான் இருக்குது. இன்னும் ஃபேர்வெல்ன்றப்போ இது ரொம்ப நல்லா கொடுக்கணும், அவருக்கும் அவர் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், நிறைய எஃபர்ட் போட்டார். மேபி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும் அவர் போட்ட எஃபர்ட். அவர் இது வரைக்கும் ஓடின ஓட்டத்தோட இன்ட்டு டபுளாக ஓடினார். ஸோ அவருடைய ஒர்க்காக உங்களுக்கு ஹாப்பியா சார்? உங்களுக்கு நிச்சயமாங்க. இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு படங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப உப்புமானலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. ஓரளவுக்கு அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருப்பார். ரொம்ப கலகலப்பாக அந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஸோ இந்த படத்தில் விஜய் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ கையில் கிடைக்கும்போது அடித்து பின்னிட்டார். அதில் வந்து அவர் எல்லா ரசிகர்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அது திட்டமிட்டு நடந்ததா இயல்பாக நடந்ததான்னு எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சூர்யா கங்குவா ஸ்டில்ல கூட ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. தேட்டர் திடீர்னு ஷாக் ஆகிட்டாங்க, ஓ இவர் வர போகிறாரு. அதுதான் சொல்கிறேன் நான். அந்த பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஜினியுடைய பாட்டை பாடுறாரு விஜய். காதலின் தீபம் ஒன்று பாட்டை பாடுறாரு. அவர் படத்துலேருந்தே ஒரு பாட்டை அவர் பாடியிருக்கலாம். வேணும்னு கொண்டு வந்து ரஜினி படத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரஜினி பாட்டை. பட் அங்கேயும் வந்து நம்ம கொஞ்சம் அவங்களையும் உள்ளே இழுக்கணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாரு. கடைசியாக தலைன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அவர் ஒரு பக்கம் தோனி ரசிகர்களையும் உள்ளே கொண்டு வர்றாரு, அஜித் ரசிகர்களையும் உள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக பார்க்கும்பொழுது கலகலகலப்பாக ஒரு படம், அதில் ஃபுல் ஆக்ஷனோட கொண்டு வரணும்னு அவர் நினச்சிருக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பர் சார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயம், இந்த பாதி தளபதி ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்த மூமெண்ட் வந்து சிவகார்த்திகேயனோட என்ட்ரி வந்ததுக்கப்புறமா அவர் வந்து
துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு குறியீடாக சொல்கிறாரு. இதை விட முக்கியமான வேலையாக இருக்கும், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு எஸ்கே சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிடுச்சு எல்லாருக்குமே, என்னப்பா இப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அது சார் அது எப்படி அப்படி அடையாளப்படுத்தினது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே பெரிய எரிச்சலாக தான் இருக்குது. இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு விஜய் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆத்திரமும் எரிச்சலும் கட்டாயமாக வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இங்கே பல ஆண்டுகளாக ஒரு மோதல் நீடிச்சுட்டே இருக்காது. அது முதலிடத்தை நோக்கி ஓடுறது தான். அது வந்து போட்டிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த போட்டி வந்து நார்மலாக நீங்களாக போராடி வரணுமே தவிர, திடீர்னு ஒரு பெரிய ஹீரோ வந்து எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த்தை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துரும். அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் இங்கே இருக்காங்கல்ல. ஸோ அது ஒரு எரிச்சலை தான் கொடுக்கும். ஆனால் விஜய்கிட்டேருந்து நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ இன்றைக்கி விஜய் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார். இங்கே அரசியல்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா பெரும்பாலும் சினிமா ரசிகர்கள் தான். இப்போ அவங்க தான் ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எஸ்கே ஹேட்டர்ஸ்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டீங்களோன்னு ஒரு பக்கம் நமக்கு தோணுது. இது அவசியம் இல்லாத ஒன்றுங்கிறதும் நமக்கு தோணுது. இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். ஸோ சிவகார்த்திகேயனை ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக அப்படி டைலாக்குகள்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் விஜய் எப்படி பேசினார் அவருக்கு தெரியும்ல. நம்ம ஒரு வரி சொன்னோம்னா அதில் எவ்வளவு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியும்ல. ஸோ அப்போ எதுக்கு அதை அவர் அக்செப்ட் பண்ணாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பட்டு சிவகார்த்திகேயனும் போராடி தனியாக முன்னுக்கு வந்தவர் தான். அவருக்கு வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டு இல்லை, சினிமா குடும்பத்திலேருந்து வந்தவர் இல்லை, பெரிய போராட்டத்துக்கு இடையில் வந்தவர் தான். அந்த போராட்டத்தை அவர் சஸ்டெயின் பண்ணி அவராக அந்த இடத்துக்கு வர்றது தான் சரியாக இருக்குமே தவிர, ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரியில்லை தான். ஸோ இன்னொரு பக்கம் அவருடைய முக்கியமான கரியரில் வந்து விஜய் சார் இருந்திருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து இன்னொரு பெரிய ஸ்டார் ஆனப்போ விஜய் அவார்ட்ஸில் வந்து கிட்ஸை பிடிச்சிட்டிங்க சிவான்னு விஜய் சார் வாயிலேருந்து அந்த வேர்டு வரப்போ அது இன்னொரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பூஸ்ட் அவருக்கு கொடுத்துருக்கும். ஸோ அதே டைலாக் கூட தான் இந்த சீனும் ஆரம்பிக்குது. இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு சிவா துப்பாக்கியை கையில் பிடிங்கன்னு சொல்லி அதே அந்த செல்ஃப்லெஸ்ஸான ஆக்டை திரும்ப பண்ணுறாப்புல. ஸோ திரும்ப அவருக்கான ஒரு புஷ்ஷையும் ஒரு சப்போர்ட்டையும் விஜய் சார் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறாருன்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு யாரும் இதை பண்ணல ரீசெண்ட் டைமில். இல்லை அது ஒன்று, சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த ஃபார்முலாவை பிடிச்சி போகிற நபராக இருக்கார். அதுக்கு அவர் உள்ள என்னென்ன போராடினாருங்கிறது நமக்கு தெரியாது இல்லை. வெங்கட் பிரபுட்ட போய் அண்ணா எனக்கு இப்படி ஒன்று பண்ணுங்கண்ணான்னு கூட கேட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லை. சினிமாவில் வந்து ஒருத்தர் முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. காலை பிடிப்பாங்க, எட்டி உதப்பாங்க, எதை செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியுமோ அதை செஞ்சுருவாங்க. அதுக்கு பின்னாடி லாஜிக்கு பார்க்க மாட்டாங்க, கர்மா பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறது ஒன்று இங்கே தொடர்ந்து எல்லாருமே பண்ணுறது தான். அப்படி சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு மண்டையை கழுவிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் விஜய் எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டாருங்கிற சந்தேகம் எனக்கு இப்போவும் இருக்குது. ஓகே, அந்த டைலாக் பேசுனதுக்கு ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் டீமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா, டீமில் வந்து அந்த விஜய் ஃபேன்லாம் இல்லை, ஒருத்தர் அவர் ஜென்ரல் ஆடியன்ஸு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போது ஒரு பக்கம் கேஜிஎஃப் வருது, ஒரு பக்கம் சலார் வருது, இந்த 1000 crores கலெக்ஷன்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். 2.1 மீட்டர் செட் பண்ணுச்சு. பட் இந்த அளவுக்கு புஷ் பண்ண மாதிரி யாரும் புஷ் பண்ணல இந்த அதர் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பண்ணுற படங்கள் மாதிரி. பட் தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் படம் பேன் இந்த படமாக வராமல் ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் அதை பண்ணிச்சுன்னா நான் ஹாப்பி ஆவேன்னு அவர் சொல்கிறார். ஜென்ரலாக எனக்கு அது ஒர்க் ஆச்சு, இந்த படம் ஒரு வேளை அதை பண்ணிருச்சுன்னா எனக்கு ஹாப்பிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறார். இதனுடைய கருத்து சார். அண்ட் அந்த 1000 crores பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதற்கான முயற்சியை இவங்க எடுக்கல. அதுதான் இப்போ இந்த படத்தில் கூட இது ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றிருக்கலாம். இப்போ வேறு லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் நடிகர்களை உள்ளே கொண்டு வந்து பண்ணியிருக்கலாம். இன்னொன்று இப்போ எஸ் எல்லாம் வந்து இங்கே வரும்போது நம்ம புதுசாக இருந்தார். கேஜிஎஃப் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி எஸ் அங்கே ஏதோ நடிச்சிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக அவர் மாறுவார், தமிழ்நாட்டிலே அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வரும்லாம் நம்ம நினைக்கவே இல்லை. அப்போ அந்த படமும் அந்த கண்டென்ட்டும் ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது நமக்கு பார்க்கும்போது என்னடா அது என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஒரு பக்கம் தோணுனா கூட அந்த பிரம்மாண்டத்தை வந்து மக்கள் ரசித்தாங்க. இதுலேயும் பிரம்மாண்டம் இருக்குது, பட் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்கான்னா இல்லை. இப்போ நீங்கள் கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்குது. அப்போ இது எப்படி வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மாறும், இது எப்படி ஒரு 1000 கோடி அடிக்குங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று அதற்கான முயற்சிகள் இவங்க ப்ரமோஷன்னு இறங்கணும். ஆடியோ லான்ச்சே இவங்க வைக்கலையே, அப்போ எப்படி நீங்கள் அதை யோசிக்க முடியும்? நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த படத்துக்கு ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விஜய் உள்பட இந்த படத்தில் நடித்த அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு மாநிலமாக போய் உட்காந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம் வரும், கலெக்ஷனாக மாறி இருக்கும். பட் இவங்க எதுவுமே பண்ணல. அட்லீஸ்ட் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி பல நாடுகளில் தமிழர்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க.
அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கலாம். உங்களுக்கு உள்ளூரில் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அங்கே கூட போய் நடத்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இவங்க தவிர்த்தது வந்து ஒரு மைனஸ் தான் இந்த படத்துக்கு. இப்போ 1000 கோடியை நோக்கி இந்த படம் போகுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. பெரும்பாலான படங்கள் இங்கே தமிழில் 1000 கோடியை எதுவுமே தொட்டதில்லை. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பை இவங்களே கொடுக்க மாட்டாங்க. யார் இங்கே இருக்கிற நடிகர்களே கொடுக்க மாட்டாங்க. இவங்க இறங்கி அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்ல, அது பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ தடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம படம் தானே, இது நம்ம பெற்ற பிள்ளை தானே, அதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? அதை ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக நினைக்கிறாங்க. ஒரு ப்ரமோஷனுக்கு வர்றது எப்படி தகுதி குறைவாக மாறும்? உங்கள் படம் தானேங்க அது. நீங்கள் இத்தனைக்கும் ப்ரமோஷனுக்கு தனி பணம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர் தயாராக இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் நான் இப்போ கர்நாடகா வரேன், ஆந்திரா வரேன் அப்படின்னா நீங்கள் தனி விமானத்தில் அவங்கள கூப்பிட்டு போகணும். பெரிய ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலும் 5 ஸ்டார் ஹோட்டல்லே தங்க வைக்கணும். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி போச்சு. அதுக்கும் தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் போக மாட்டேங்கிறீங்களே. அதுதான் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டே எப்படி 1000 கோடி நீங்கள் அடிக்க முடியும்? ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரு பக்கம் எல்லாரும் நல்லா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமோட இந்த சோஷியல் மீடியாவோட மீம் பேஜஸ் சொல்லி வச்ச மாதிரி யூனிஃபார்ம்டாக வந்து அது நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு ஷோலேருந்தே வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, இந்த படம் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்றதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய ஹேட்ரட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வருது? இல்லை, ஹேட்டர்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெங்கட் பிரபு அவ்வளோ வேலை செஞ்சார். அவரே மெனக்கட்டு போய் அஜித்தை பார்த்து அவரோட ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு அஜித் ரசிகர்களுடைய எதிர்ப்பை முதல்ல காலி பண்ணார். இந்த படத்துக்கு அஜித் ரசிகர்களுடைய எதிர்ப்பே இருக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 90% பேர் வந்து இந்த படத்தை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வெங்கட் பிரபு அவர் அஜித்தோட நண்பர், நம்ம அவர் படத்தை அடிக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. இந்த படத்தில் விஜய் பேசின டயலாக், உன்னுடைய நீ யாரோட ரசிகர் அப்படின்னு கேட்கும்போது நான் தலை ரசிகர் அப்படி சொல்லும் பொழுது அவர் வாயால் வந்து அந்த வார்த்தை வருது இல்லை. ஸோ இப்போ அதை வந்து இங்கே மன்னிச்சிட்டாங்க. அடாடா, இவர் வந்து இவ்வளோ நாள் நமக்கு எதிரியாக இருந்தார், இப்போ இனிமேல் கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த ஹேட்டர்ஸ் எங்கேருந்து உருவாகுறாங்கன்னா அரசியல்லேருந்து வராங்க. இப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து அவ்வளவு பெரிய ஐடி விங்கு வச்சுருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனே விஜய் தான். நாளைக்கு அவர் வந்தார்னா இந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் மொத்த பேரும் விஜய் பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் அது வந்து நீங்கள் என்ன தான் கட்டி காப்பாற்றினாலும் ஒரு கூட்டம் அப்படியே பிச்சுக்கிட்டு விஜய் கட்சிக்கு போயிடும். இதை வந்து அவங்க விரும்பலை. அதுக்கு வந்து எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் நீ இறங்கி அடி கழுவி ஊற்று அப்படின்னு வந்தாங்க. இது வந்து சினிமா ரசிகர்களே கிடையாது இந்த ஹேட்டர்ஸ். இது வந்து ஐடி விங்கினுடைய வேலை. அது நான் தெளிவாக உணர்றேன். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அரசியல் சொன்னதுனால வெங்கட் பிரபு வந்து அவருடைய படங்களுடைய அந்த நேம்லாம் வந்து அந்த காரில் வச்சுருந்தார். அந்த குட்டி விஜயோட இதில் வந்து T68 VP12 அதெல்லாம் இருந்தது. இந்த வயசான விஜய், இந்த காந்தி விஜய் வரப்போ வந்து CM 2026 நம்பர் பிளேட் வந்தது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதை ஏற்கனவே பிரேம்ஜி சொல்லியிருந்தார் அவர் இன்டர்வியூவில். அது வரைக்கும் யாருமே அதை நோட் பண்ணலை. பட் அவர் சொன்ன பிறகு ரொம்ப கவனமாக பார்த்து என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அது வந்தது கவனிச்சிங்களான்னாரு. ஐயோ நான் கவனிக்கலையேங்கன்னு. அதில் வந்திருக்குங்க அப்படின்னாரு. அது மாதிரி வந்திருக்கு போல படத்தில், நான் சரியாக பார்க்கல. பட் அரசியல் வந்து படத்தில் எங்கேயுமே இல்லைன்னா கூட ஒரு இடத்துல ஐயோ கொல்றாங்களேன்னு ஒரு டைலாக் போட்டிருப்பார். அது வந்து எப்போ நடந்ததுங்கிறது அரசியல் சார்ந்தவர்கள் பலர் பேருக்கு தெரியும். அந்த டைலாக்கு யார் சொன்னது, எப்போ நடந்ததுங்கிறது பல பேருக்கு தெரியும். அது ரொம்ப ஐயோ கொல்றாங்களேங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமானது தமிழ். இது எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. எந்த இடத்துல வரும்னு தெரியல. ஒரு இடத்துல வரும். அவர் இடத்துல அதை வந்து டைலாக் ரைட்டர் விஜய் எழுதியிருக்காரு. அதை இவங்க கவனிக்காமல் விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு இடையில் வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த ட்ரால் எல்லாமே இதன் காரணமாக எழுந்ததாக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் சார், இப்போ வந்து அவர் வந்து நிறையா வில்லனா பண்ணதே கிடையாது. ஏடிஎம்ல ட்ரை பண்ணார் அழகிய தமிழ் மகளில் அந்த பிரசாத் கேரக்டர். பட் அது ஒரு 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 மாறுபட்ட கருத்தெல்லாம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து இல்லையா அவர் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் அதோட ஒரு மெச்சூர்டு வேர்ஷனாக இந்த படத்தில் வந்து இந்த ஜீவன் கேரக்டர், அந்த குட்டி இளைய தளபதி வந்து வில்லனிசம் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? அல்டிமேட்டுங்க அது. நிஜமாக விஜய் வந்து எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் பண்ண அந்த நெகட்டிவ் ரோல் இருக்க அல்டிமேட்டான நடிப்பு. அந்த அப்படி ஒரு சுவாரஸ்யம் அதில் இருக்குது. அப்படி ஒரு நக்கல், நையாண்டி, முரட்டுத்தனம், ஒரு கொலையை கூட ரொம்ப ரசித்து பண்ணுற அந்த இது. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப, அதாவது அவருடைய எல்லையும் தாண்டி குதிச்சிருக்கிறார் அவர். அது ரொம்ப பிரமாதமாக அவருடைய விஜயினுடைய நடிப்புன்னு நீங்கள் ஒரு வரிசைப்படுத்தினீங்கன்னா முதல் இடத்துல நிற்கிற அளவுக்கு அந்த ஆன்டி கேரக்டர் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி நாளைக்கு வேற ஒரு கனவோட இங்கே அரசியல் கட்சிக்கு வந்தவர்
இப்படி ஒரு ரோலை பண்ணவே மாட்டார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய இமேஜுக்கான ஒரு இடம். நீங்கள் அங்கே வந்து உங்களை வள்ளலாக காமிப்பாங்க, பெரிய அப்படி இவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு படுபயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து எப்படி இந்த நேரத்தில் அவர் பண்ணார், எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஆமாம் சார், இது ஆக்சுவலாக சம பாயிண்ட் ஆக்சுவலி. ஏன்னா அவர் வராங்கன்னா நம்ம உதவி செய்கிற மாதிரியான ஒரு படங்கள் இல்லை சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி. எம்ஜிஆர்லாம் அப்படி பண்ணவே மாட்டாருங்க. என்னதான் அவர் வில்லனா நடித்தா கூட, அதுவும் இந்த அரசியல் வந்த பிறகுலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி பண்ணாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த ஒரு ஏஐயில் வந்தது வேற எங்கேயும் ஃப்ளாஷ்பேக்கில் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த ஓப்பனிங்லேயே ஒரு மாதிரி அதை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸை கலெக்ட்னா தளபதி இருக்கா மாதிரி. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். விஜயகாந்தாவே வந்திருக்கலாம். ஓகே ஓகே, அவர் வர்றாரு, அவர் வந்து விஜய்க்காக ஒரு ஃபைட் பண்ணுறாருன்னு இருந்தால் அதோடைய லெவலே வேற. அது அப்படி இருந்திருக்கும். விஜயகாந்தை வந்து நம்ம வேறொரு வடிவத்தில் பார்ப்பது, வேறொரு பாடி லாங்குவேஜில் பார்க்குறதுக்கே நமக்கு அது பிடிக்கல. விஜயகாந்த் ஃபைட்லேயே எதுங்க ஸ்டைலு, பின்னாடி அப்படி செவுத்தில் காலை வச்சு அப்படி திரும்பி பின்னால் ஒரு உதப்பார், அதுதான் அவருடைய ஸ்டைல். அது அப்படியே இந்த படத்தில் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆயிருக்கும். அது அந்த சந்தோஷத்தை வெங்கட் பிரபு மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து அவசியம் இல்லாது. நீங்கள் அதுக்கு விஜயகாந்தை காமிக்காமலே இருந்திருக்கலாம். எனக்கு அது பெரிய ஏமாற்றம் தான். ஒரு பக்கம் எஸ்கே அவருடைய அந்த ஒரு விஷயம் பேசணும், த்ரிஷா அவங்களோட ஒரு கேமியோ இருக்குது, இது மாதிரி நம்ம நிறைய பேசணும். ரஜினி சாரோடைய பீஜம் ஒரு இடத்துல வந்துச்சு. ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிஏகே ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தரா விஜயகாந்த் வரைக்குமே எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கமல் சாருக்கு வந்து நமக்கு எதிர்பாராத ஒரு இடத்துல மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல ஒரு முக்கியமான சீனில் வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை நான் அந்த இடத்துல ரசித்தேன். அது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு படம், அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு படம். ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சது நம்ம வந்து ஒரு சின்ன சட்டையராக தான் எடுத்துக்கணுமே தவிர அது ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது. நல்லா இருந்தது, ரொம்ப ரசிக்கும்படியாக அதை பண்ணியிருந்தாங்க. ஓகே சார். ஸோ இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது வந்து இந்த படத்துக்காக வந்து ஃபஸ்ட்டு போய் கமிட் பண்ணுறப்போ இப்போ பிரசாந்த் இருக்காங்க, பிரபுதேவா சார் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வரப்போ இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ், ஸோ அவங்கள பார்த்துக்கணும் பத்திரமான்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்ற மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் விஜய் சார் வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு மரியாதை தான் கொடுத்தோம். இப்போ பிரசாந்த் சார் வராருன்னா அவர் அன்னைக்கு ஒரு ஹீரோவாக தான் நம்ம ட்ரீட் பண்ணோம், பிரபுதேவா சார் வராருன்னான்ற. எனக்கு என்ன பயங்கர சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் சார் எங்கேயோ போயிட்டாரு, பிளரில் போயிட்டாரு பின்னாடி, பிரசாந்த் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாப்புல, பிரபுதேவா அவருக்கு ஒன்று இருந்துச்சு, ஜெயராம், ஒவ்வொருத்தர் வரைக்கும். ஸோ அந்த ஸ்டார் கேஸ்ட் வந்து சரியாக யூஸ் பண்ண ஒரு படமாக இந்த படம் இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ இது எப்படி? நிஜமாக அது பெரிய டாஸ்க்குங்க. இவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறாரு. யாருக்காவது ஒருத்தருக்கு கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னு வைங்களா, அவங்க கோவிச்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணார் பாருங்க. ஒரே நேரத்தில் 4 பேரும் வருவாங்க உள்ள. ஆமாம், பெரும்பாலான சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் உள்பட எல்லாருமே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அப்போ இவருக்கு முக்கியத்துவம் இவருக்கு இல்லைங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அஜ்மலே அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு வர்றாரு. ஸோ அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதை ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. இன்னொன்று வெங்கட் பிரபு படம்னா அந்த ஜாலி அந்த ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் விஜய் சாருக்கு அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், அவர் இந்த கில்லியில் பண்ணுற ஜோக்கெல்லாம் பண்ணுறான். எனக்கு அந்த ஓப்பனிங் போர்ஷன்ஸ்லாம் அப்படி இருந்தது. ஃபேமிலியாக ஸ்னேகாவும் விஜய் அவர்களும் வசீகரா பார்த்த மாதிரி. வசீகரா இது ஒரு நல்ல அனாலிசிஸ் சார், சீரியஸ்லி. ஸோ அப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம். இந்த பின்னாடி ஃபோட்டோ வேறு வச்சுருந்தாங்க, வசீகராவில் இருந்த விஜய் அண்டு ஸ்னேகாவோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து யோகி பாபு வர ஒரு போர்ஷன், சரி இது எங்கேயாவது சொதப்பிருமோன்னு யோசிச்சா அங்கே நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்க. அவர் வந்து நீ நேருன்னா நான் வந்து போஸு அப்படின்னு சொல்கிறது, இப்போ நீ காந்தியாக இருக்கிறப்ப நான் போஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள். ஸோ அந்த காமெடி ரொமான்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருந்திருக்கு? ஆமாம், நான் பெரும்பாலும் யோகி பாபு வந்து காமெடி பாரு சிரிக்க முடியாது நம்மளால். இந்த படத்தில் கூட நம்ம யோகி பாபு தவிர்த்துட்டு, நான் பெரும்பாலும் லெமன் பாபுன்னு தான் சொல்கிறேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவரை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து அந்த டயலாக்குகளை நிறையா ரசிக்க வேண்டியதாக இருந்தது. அது வெங்கட் பிரபுவுடைய கைங்கரியம். அது ரொம்ப அழகாக நேரு காந்தி அப்படி இப்படின்னு தூக்கி உள்ளே போட்டு அந்த ஏரியாவே கொஞ்சம் கலகலப்பாக மாற்றிருந்தார். ஓகே, ஸோ அப்படி அந்த மகேஷ் பாபுக்கு ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, நான் மகேஷ் பாபுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது எங்கள் ஆந்திராவில் தெரிச்சிருக்கு.
ஓகே சார். ஸோ நீங்கள் அதான் சொல்லிட்டீங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸும் எதை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். இப்போ வந்து எச் வினோத் ஒரு லைனில் ட்ராவல் ஆகிற ஒரு ஆள், அவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அவர் அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த படம் வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டாரு விபி வெங்கட் பிரபு வந்து. ஃபுல் தியேட்டர் மூமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வாங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் சொல்லிட்டு விஜய் சாரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இதே மாதிரி இருக்குமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடுத்த படத்துக்கு போயிடுச்சு. எச் வினோத் இதே மாதிரி நமக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுப்பாரா, இல்லை அவரோட ஸ்டைல் எடுப்பாரான்ற ஒரு கேள்வி. ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல்கள்லாம் வந்து இந்த கலகலப்பு அதில் இருக்காது. அது வெங்கட் பிரபு படம் வேற, எச் வினோத் படம் வேற. அது முழுக்க ஒரு சீரியஸான படமாக தான் இருக்கும். அவர் ஒரு பேசிக்கலாகவே ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு நபர் எச் வினோத். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதில் அரசியல் இருக்குது. ஸோ அரசியலுக்கு ஏற்ற ஒரு படமாக அது கடைசி படத்தை அவர் செலக்ட் பண்ணுறாரு. இப்போ ஆனால் அவங்க அரசியல் இல்லைன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்களே சார் எச் வினோத். அது ஒரு சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப பிகினிங்லேயே இது அரசியல் படம்னு சொன்னீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக போகிறாங்க. அதுக்காக எச் வினோத் வந்து தாவகே மெம்பர் மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டார். அவருக்குன்னு இப்போ தொடர்ந்து ஒரு பெரிய கேரியர் இருக்குது. அவர் ட்ராவல் பண்ணணும், இன்னும் நெடுந்தூரம் அவர் போக வேண்டியது இருக்குது. அவர் விஜயினுடைய சொம்பா மாதிரி ஜாலரா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவருடைய கதையில் அரசியலுங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும். அதில் விஜயினுடைய ப்ரெசன்டேஷனுங்கிறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பொலிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கதையை நம்ம பார்க்கணும். முழுக்க விஜய்க்காக தயாரிக்கப்பட்ட படம், தமிழக வெற்றி கழகத்துக்காக தயாரிக்கப்பட்ட படமாக பிரச்சார படமாக அது இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு போராட்ட குழு தலைவன் கதையாக அது இருக்குது. அது இப்போ தான் அடிப்படையில் ஒரு லைனாக சொல்கிறாங்க, ஒரு போராட்ட குழு தலைவனுடைய கதை தான் அது. ஓகே சார், நல்ல விஷயம் சார். ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் இண்டஸ்ட்ரியாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்க எப்படி ஒர்க் ஆச்சுன்னா. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, இப்போ வெளியில் விட்டுடலாம், இண்டஸ்ட்ரியாக என்ன டாக் சார் இருக்குது கோட்டுக்கு? இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹேட்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லா படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து பிரமிச்சு பார்க்குது இந்த படத்தை. ஏன்னா டெக்னாலஜியில் வந்து இந்த படம் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. நீங்கள் அவ்வளவு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இப்போ டூயல் ரோல் நிறையா வந்திருக்கு. இப்போ பிரசாந்தெல்லாம் ஜீன்ஸில் கூட பண்ணியிருக்குது. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த விஜய் வேற, இந்த விஜய் வேறன்னு உணர வச்சுட்டாங்கல்ல. நீங்கள் ஒரு விஜய் தான் 2 கேரக்டர் பண்ணுறாருங்கிறது எப்போவுமே நமக்கு இருக்கும். யார் டூயல் ரோல் பண்ணாலும் இந்த நடிகர் தானேங்க 2 ரோல் பண்ணுறாருன்னு. ஆனால் டோட்டலாக இவர் வேற ஆள், இவர் வேற ஆள்னு ஒரு உணர்வை கொடுத்த படம் இல்லை இது. ஸோ அதனால் டெக்னாலஜியாக அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அதை பிரமிப்போட பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்லேருந்து வந்த ட்ரோல்ஸ்லாம் டீம் வந்து நிறையா ஒரு மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ வந்து விசில் போடு சாங்கு ரிலீஸ் ஆன டைமில் அது ஒர்க் ஆகல, ட்ரோல் ஆச்சு. தியேட்டரில் பார்த்தா அது அந்த பீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, டிஜே மிக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐயில் வந்து அந்த குட்டி விஜயோட முகம் வந்து அந்த ஸ்பார்க் சாங்கில் ரிலீஸ் ஆனோடனே ஒரு கருத்து இருந்துச்சு, அதை டீமாக உட்காந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ராப்பராக உட்காந்து ஒரு என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கலையோ அதெல்லாம் நான் சரி பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்ல விஷயங்க. எப்போவுமே விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் தெரியும். அதுதான் வந்து மலையிலேருந்து கீழே திருக்கின்னு விழுறது. பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதை நம்ம கரெக்டாக கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அடடா இதையா குறை சொல்லணுங்கிற அளவுக்கு மாறிடுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி அந்த இளைய தளபதி விஜயை வந்து முதல்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே ஐயோ ஒட்டவே இல்லையேன்னு இருந்துச்சு. கரெக்டாக அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3வது விஜய் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிறார். அந்த கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதை. ஸோ டோட்டலாக வந்து இந்த ரசிகர்களுடைய அந்த குறையையும் அவங்க எடுத்துக்கிட்டது பாராட்டத்தக்கது. சார் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் வாங்காத அடி இல்லை இந்த படத்துக்காக. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பாவம் அவர் இது வரைக்கும் வச்ச சம்பாதிச்சு வச்சிருந்த பேரெல்லாம் வந்து இந்த கோட் படத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறான்லேருந்தே அந்த ஹேட்ரடை போட்டாங்க. விபி சாரும் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து என் மேலே இருக்கிற அந்த கெட்டப் அந்த வெறுப்பில் இவனை காட்டுறாங்க போல், இவன் மேலே காட்டுறாங்க போல், ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல, என் மேலே வெறுப்பு அவங்க மேலே காட்டுறாங்க போலன்னு சொல்லியிருந்தாங்க. இவன் ஆனால் பிஜிஎம்மாக வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ரீவொர்க் பண்ணி சூப்பராக அவர் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவனோட இசை உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை அந்த ஆத்திரத்தோடு தான் அவர் இறங்கியிருக்கிறார். என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் வர்றேன்டா அப்படின்ட்டு இறங்கி அடிச்சிருக்கிறார். பிரமாதமாக அடிச்சிருந்தார். ரீரெக்கார்டிங்கெல்லாம் அதுதான் இன்னும் படத்தை வேகமாக இழுத்துட்டு ஓடுது. ஒரு பக்கம் படமே ஸ்பீடாக இருக்குது. அது அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு காட்சி அப்படியே ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ சஸ்டைன் பண்ணி அப்படியே நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம போர் அடிச்சிடும்.
அது பாஞ்சு போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த காட்சிகள்ங்கிறதுல ரொம்ப கரெக்டாக கவனமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம் ஸ்பீடாக இருந்தால் கூட இவனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு இன்னும் வேகமாக நம்மளை இழுத்துட்டு போகுது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு பெரிதாக பேசப்பட்டது, அதாவது கோட்டோடைய ப்ரொமோஷன் அவங்க பெருசாக நிறைய ப்ரமோட் பண்ணல நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அந்த ப்ரெஸ் மீட் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பீங்க. வெங்கட் பிரபு சார் சொல்லுவார், இவர் பிரேம்ஜி எந்திரிச்சு கும்பிடுவாங்க, அர்ச்சனா கல்பாத்தி மேம் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து த்ரிஷா இருக்காங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, அவர் வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து த்ரிஷா இல்லவே இல்லை இந்த படத்தில் அப்படின்றது இப்போ இது ரிவீல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட் அது உங்களுக்கு எப்போ சார் ஃபஸ்ட்டே தெரியும்? அண்ட் இது தேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த படத்தில் வர எல்லா சஸ்பென்ஸையுமே நாங்கள் முதலே உடைச்சிட்டோம். ஏன் சார் போங்க சார். எல்லாமே த்ரிஷா, சிவகார்த்திகேயன், அப்புறம் படத்து டைட்டிலே நம்ம தான் சொன்னோம். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. நான் உட்காந்துருக்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் வருதான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒருவேளை வரலன்னு வச்சுங்க நம்மளை தாழ்த்துறாங்க. அதனால ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த த்ரிஷா சாங்கு வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சு. என் பக்கத்தில் இருந்தவர், ஏங்க நீங்கள் சொன்னீங்க வருமா வராதான்ட்டே இருந்தார். வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. கரெக்டாக அவங்க வந்தாங்க. சும்மா ஒரு ஸ்டான்ஸாக தான் வராங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் படம் அந்த பாட்டு முழுக்க அவங்க வந்திருக்கலாம். அது என்ன காரணமோ தெரியல, அவங்கள ரொம்ப கொஞ்சமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ நம்ம சொன்னது ஒன்று இல்லைன்னா நம்மளை போட்டு கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வலைப்பேச்சு மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா சார்? அதாவது இப்போ உங்களோட வந்து போடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மீம் போட்டுடுறாங்க, இவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொல்லி. அது நீங்கள் பார்க்குறப்ப எப்படி எடுத்துப்பீங்க சார்? இல்லை, நமக்கு 90% நம்ம சொல்லிடுறோம். பாக்கி 10% நம்ம கையில் இல்லைல்ல. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணல, யாரோ ஒர்க் பண்ணதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அது கடைசி நேரத்தில் கட் பண்ணியிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்கள்லாம் மாறி இருக்கலாம். ஒரு 90% சரியாக சொல்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். அதை பார்க்காதவர்கள் நம்ம மீது ரொம்ப இயல்புலேயே ரொம்ப கோபம் உள்ளவர்கள், நம்மளை வெறுக்கிறவங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஆனால் ஒரு கொஞ்சம் நியூட்ரலாக பார்க்குறவங்க அந்த அளவுக்கு மோசமாக எடுத்துக்க மாட்டாங்க. பல விஷயம் சொன்னாங்க, சரியாக தானே இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த 10% பெருசாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாமே நம்முடைய ஹேட்டர்ஸ். அதுதான். இன்னொன்று வந்து இப்போ இவங்க எல்லாருமே நம்முடைய பிஆர்ஓக்கள். இப்போ இந்த 140 கோடி மக்கள் தொகையில் வலைப்பேச்சு சப்ஸ்கிரைபருங்கிறது 5.5 லட்சம் பேர் தான். அது வந்து கொசு முட்டையை விட சின்னது இல்லையா? அப்போது நம்ம கொண்டு போய் சேர்க்குற வேலையை இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். வலைப்பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்கான்லாம் கமெண்ட் போடுவாங்க கீழே. இப்போ நம்மளை திட்டுற ஒரு யூடியூப் சேனல் இப்பெல்லாம் ஒரு சேனல் இருக்கா, வலைப்பேச்சுன்னு ஒன்று இருக்கா, இவங்க யார் அப்படின்லாம் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த வகையில் நம்ம இவங்களுக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து நெகட்டிவாகவே பேசுங்க நண்பர்களே. Thank you, sir. Thank you so much, sir. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.